நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்து நாங்கள் உறுப்பினராக தான் இருந்தோம். பட் அந்த கட்சிக்காக நிறையவே உழைச்சிருக்கோம். அவங்க பேசுகிறாங்களே தவிர அந்த கொள்கைகளை எதையுமே நிறைவேற்றலை. மேலே மேலே அந்த கட்சியில் இருந்து எங்களோட உழைப்பை நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். பட் அவங்க வந்து அதுக்காக செயல்படுறாங்களான்றது தெரியல. எல்லா மாநாடாக இருக்கட்டும், பட் வந்து நிறைய போராட்டங்களாக இருக்கட்டும், எவ்வளவோ நிறைய இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி டைமில் கூட அவங்க பண்ணாங்களா தெரியல. அந்த கட்சி சார்பாக நாங்கள் நிறையாவே பண்ணியிருக்கோம். என்ன பொறுப்பில் இருந்தீங்க? உறுப்பினராக தான் இருந்தோம். என்ன உங்களை மனை மாட்டுச்சு அந்த கட்சியிலிருந்து வெளியில் வரதுக்கு? என்ன மாட்டுச்சு? பேசுகிறாரே தவிர அதில் எதுவும் செயல்படுத்தலை. ஸ்பீச்சில் இருக்கிற பவர் வந்து அவங்களோட செயல்முறையில் இல்லை. அவ்வளோதான். எத்தனை வருஷமாக இருந்தீங்க? நாங்கள் அது ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் திருக்கடையூர்லேருந்து வரேன். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் செயலை காட்டலையா? ஆமாம். என்ன நம்பி இருந்தீங்க அவரை? எப்படி நம்பி இருந்தீங்க? அவர் வந்து மக்களுக்காக நல்லா பண்ணுவார், எல்லாமே அவர் சொல்கிறது எல்லாமே நிறைவேற்றுவாருன்ற மாதிரி நினச்சோம். பட் எல்லாமே மக்களை சுரண்டாரே தவிர அவர் எதுவும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கலன்ற மாதிரி தோணுது. ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வேணா வெளில வந்துருவோம், அது எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? அது அவர் எங்களுக்கான மரியாதையை கொடுக்கல. அதாவது எங்கள் உழைப்புக்கான ரெஸ்பெக்டை வந்து அவர் கொடுக்கல. அதுதான். இந்த கடந்த ஒரு 6 மாத காலமாக குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பற்றி நிறைய நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்லாம் வெளியில் வராங்க. என்ன காரணம்? அது இந்த நேரங்களில் அவரோட ஸ்பீச் தான் அதுக்கும் காரணம்னு நான் சொல்லுவேன். அதான் ஒரு குறிப்பாக 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவரோட செயல்பாடு சொல்லி வெளில வருது. அவருக்கு வாக்கு கிடைச்சிச்சுன்னா அது அவரோட ப்ராஃபிட்டான்றதுலாம் எனக்கு தெரியல. அவங்கள சுற்றி உள்ள பீப்புள்ஸால தான், அதாவது அந்த கட்சியில் இணைஞ்சிட்டோன்றதுக்காக போட்டதாக கூட இருக்கலாம். பட் எனக்கு அது ஷுவராக தெரியலை. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. வெளியில் வந்து ஓகே, திமுக வரணும் உங்களுக்கு தேவைப்பட காரணம் அவங்க வந்து அவங்க சொல்கிற கொள்கைகள் எல்லாமே இப்போ நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. சரி, இன்னும் எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. நாம் தமிழர் இருக்கும்போது திராவிட கட்சிகளை ரொம்ப அதிகமான வசதிகள்லாம் பாடி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர் எல்லாம் பேசுகிறீங்க. இப்போ கட்சிக்கு வந்து ஒரு நெருடல் இல்லையா? என்ன கேட்குறீங்களே? இருக்குதான். பட் வந்து தப்பு பண்ணால் திருத்தி போகல. ஸோ அந்த மாதிரி தான். அப்படி வரும்போது என்ன சொன்னாங்க? நீங்கள் வர்றோம் என்ன சொன்னாங்க? இன்னும் சொல்ல அவங்க வந்து பெருந்தன்மையாக அதில் அவங்க கூப்பிட்டுட்டாங்களே தவிர அவங்க அதை பற்றி எதுவும் இது பண்ணலை. பேர் எந்த மாவட்டம்? என் பேர் திவ்யா, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்.